வணக்கம். இந்த பதிவில் 2 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, தர்மஸ்தலாவில் நடந்திருக்கக்கூடிய நாடே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கக்கூடிய 400க்கும் அதிகமான நபர்களுடைய கொலைகள். மற்றொன்று, நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய கவின் என்று சொல்லக்கூடிய இளைஞனுடைய ஆணவ படுகொலை. இப்போ முதல்ல தர்மஸ்தலா விஷயத்துக்கு வருவோம். இப்போ தர்மஸ்தலாவில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. அதையொட்டி அங்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடண்டாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச ராவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற குரல் இன்றைக்கு வலுவாக எழத் துவங்கியிருக்கிறது. ஏன்னா தர்மஸ்தலாவை ஒட்டி இருக்கக்கூடிய வனப்பகுதியில், அடர்ந்த காடுகளோடு இருக்கக்கூடிய பகுதியில் தான் ஏராளமான நபர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 18 வயதிற்கும் குறைவான பெண்கள் தான் அதிகமாக கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது அதில் ஒரு அதாவது காணாமல் போனதாக சொல்லப்படக்கூடிய அனன்யா பட் என்று சொல்லக்கூடிய மருத்துவம் படிப்பதற்காக தர்மஸ்தாலாவில் வந்த பெண், அவர் மாயமாகி போகிறார். அவருடைய தாயார் சுஜாதா பட், அவங்க மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞரை இந்த வழக்கு தொடர்பாக நியமித்து அதற்காக சட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சட்ட போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய தர்மஸ்தாலா பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வைஸ் பிரசிடண்ட் ஸ்ரீனிவாச ராவ் என்று சொல்லக்கூடிய நபர் விரைவில் கைது செய்யப்படவிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு 13 இடங்களை அடையாளம் காட்டியிருக்கிறார். ஆனால் முதல்ல 2 இடங்கள், அவர் அடையாளம் காட்டின 2 இடங்களில் குழி தோண்டும் போது உள்ள எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இந்த வனப்பகுதியில் அதற்கு பிறகு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததற்கு பிறகு, ஏன்னா ஒரு 20-25 வருடங்களாக இப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி நடக்கும்போது இந்த வனப்பகுதிக்குள் இயற்கை பேரிடர்கள், பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கும். அதனால் இந்த முதல்ல தோண்டப்பட்ட 3 குழிகள்லையுமே எதுவும் கிடைக்கல. ஆனால் அதன் பிறகு தோண்டப்பட்ட பல்வேறு குழிகளிலிருந்து ஏராளமான எலும்புக்கூடுகள் கிடைத்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு அங்கிருக்கக்கூடிய பாஜக முயன்று வருகிறது. பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அசோக் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி கேரளாவும் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எவ்வளோ கேடு கெட்டவனாக இருப்பான் பாருங்க. தர்மஸ்தலா என்று சொல்லக்கூடிய இந்து மக்களுடைய ஒரு புண்ணிய தலம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நாடே அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய விதத்தில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் சொல்கிறாரு, நான் கடந்த 15-20 வருடங்களாக மேலிடத்திலிருந்து எனக்கு சொல்வார்கள், கொண்டு வருவார்கள், அவர்களை புதைப்பது தான் என்னுடைய வேலை. அதாவது பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் கொண்டு வரப்படுவார்கள், நான் அவர்களை புதைப்பது என்னுடைய வேலை. குற்ற உணர்ச்சியின் மிகுதியால் எனக்கு இன்னும் நான் சொல்லணும்னா என்னுடைய இதயமே வெடிச்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த தகவலை ஒரு மூத்த ஒரு நீதிபதிக்கு இவர் சொல்கிறார். அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள், உண்மையான விஷயங்களை கண்டறியணும். அதை விட்டுட்டு இதுக்கு பின்னாடி கேரளா இருக்குது, இதுக்கு பின்னாடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசுகிறான் இல்லையா, இவனெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும்? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது, பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா? அப்போது இந்துக்களுக்காக கட்சி நடத்துகிறோன்னு சொல்லக்கூடிய பாஜகக்காரன் அங்கே ஒரு 5 லட்சம் பேரை கூப்பிட்டுட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். அதாவது சரியான விதத்தில் இந்த இது விசாரிக்கப்படணும், சரியான நபர்கள் கண்டுபிடிக்கப்படணும், அவர்களுக்குரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போராட்டம் நடத்துவானுங்கன்னு பார்த்தா பிஜேபிக்காரன் என்ன செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிற பாருங்கள். அப்போது தோண்ட தர்மஸ்தாலாவிலிருந்து மிகப்பெரிய அதிர்ச்சிகள் கிளம்பி கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு அந்த இடம் இருக்கக்கூடிய பகுதி பாஜகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல கூடுதலாக நம்ம பேச வேண்டியிருக்கிறது. நாடே நடுங்கக்கூடிய உளபெரிய சம்பவம் நடந்த பிறகு கூட மோடி இதை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? இல்லையா? ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அமித்ஷா ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? சரி, இப்போ தர்மஸ்தாலாவில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருப்பது கவின் என்று சொல்லக்கூடிய இளைஞன் சாதி வெறியனால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இப்போ பொதுவாக நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, படித்தவன் தப்பு பண்ண மாட்டான், படிக்காதவன் தான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு. அதாவது படிக்காதவர்கள் இருக்கக்கூடிய இடம் அங்கே போகாத இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொன்னால் காலமாக பாம்பை உருவாக்கினவன் யார், அணுகுண்டை உருவாக்கினவன் யார்? படித்தவன் தான் இல்லையா? படித்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அப்போ எப்படிப்பட்ட படிப்பு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறோம் இல்லையா? தன்னுடைய சகோதரியை காதலித்தான் என்பதற்காக கவின் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனை சர்வசாதாரணமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறான் ஒரு சாதி வெறியன். இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு.
அப்போது எதிர்க்கட்சிகளெல்லாம் இப்போ இன்னைக்கு பிஜேபிக்காரன் பேச மாட்டானோ வைங்களேன், மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க இது ஆணவ படுகொலை மிகப்பெரிய அளவில் மிகுதியாக நடக்குது அப்படின்னு. அதற்கு ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை அதிகமாக நடக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் அதிகமாக காதலிக்கிறது அப்படிங்கிறது சாதி விட்டு மதம் விட்டு இனம் பார்த்து இப்படியெல்லாம் பார்க்காம காதலிப்பவர்கள் ஏராளமாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த துணிச்சலாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது, அதற்கான விதைகள் போடப்பட்டிருக்கிறது. இப்போ உத்தரப்பிரதேசத்திலலாம் இப்படி ஒரு விஷயமே காதலிப்பதற்கே பயப்படுவார்கள், குஜராத்திலெல்லாம் காதலிப்பதற்கே பயப்படுவார்கள். தமிழ்நாட்டில் சாதியை மறுத்து மதத்தை மறுத்து இனத்தை மறுத்து மொழியை மறுத்து காதலிக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆணவ படுகொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போது கவின் விஷயத்துக்கு வருவோம். கவின் காதலித்ததாக சொல்லக்கூடக்கூடிய பெண்ணுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? இப்போ கவின் வெட்டி படுகொலை செய்யப்படும் போது கூட அந்த இளைஞன் இந்த அளவுக்கு வருத்தப்படுவானான்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பெண் சொல்கிறார் அப்படியெல்லாம் ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு பல்ட்டி அடித்திருக்கக்கூடிய நிகழ்வு. கவின் மனம் எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போது அந்த அளவிற்கு இன்றைக்கு சாதிய கட்டுமானம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இறுக பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இங்கே இருந்துகிட்ருக்கு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அப்போ அதையெல்லாம் நம்ம உடைத்தெறிவதற்கு என்ன உடைத்தெறிய வேண்டும் என்றால் காதல் திருமணங்கள் அதிகரிக்க வேண்டும். காதல் திருமணங்கள் செய்பவர்களை அரசே அவர்களுக்கு உரிய பாதுகாப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு உரிய பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தனி சட்டம் இயற்றப்பட்டு உடனடியாக குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்திலேயே தீர்ப்புகள் அதற்கான தண்டனைகள் கொடுக்கப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் செய்யணும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக அவன் நடந்திருக்கிறான் பாருங்கள். எந்த விதமான குற்ற உணர்வும் அவனுக்கு இருக்கதா தெரியல. சர்வசாதாரணமாக அவரை அழைத்து செல்கிறான், போன இடத்துல மறைய வைத்திருந்த இடத்துல இருந்து இதை எடுக்கிறான், அவரை வெட்டி சாய்க்கிறான். இதில் இன்னொரு செய்தி இருக்குது. இந்த ஆணவ படுகொலை நடைபெறும் போது குற்றவாளிகளாக இருப்பவர்களில் எத்தனை பேருக்கு தண்டனை கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பார்க்கணும். ஏன்னா செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் தண்டனை கிடைக்கும் பட்சத்தில் அதிலிருந்து மீள முடியாத அளவிற்கு அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் பிரச்சனைகளை சந்திக்கும் பட்சத்தில் இதை செய்வதற்கு முன்வர மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம இளைஞர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இல்லையா? குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏராளமான அஜித், விஜய் இந்த மாதிரியான ஏராளமான ரசிகர்கள் இல்லையா, இளைஞர்கள் இவர்களை ஈர்த்திருக்கிறார்கள். இவர்களை போன்றவர்களெல்லாம் காதல் திருமணத்தை வலியுறுத்த வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது இல்லையா? அதையெல்லாம் தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. காதல் திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதெல்லாம் செய்தாதான் இவற்றையெல்லாம் நாம் நாளடைவில் ஒழிக்க முடியும் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.